Welcome to DRPG TRP Coaching Center Pathology. Today we're going to see a few MCQs with regard to genetics. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான MCQs தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபார் டிஸ்கஷனுக்கு. ஸோ வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20லேருந்து 21 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வில் டிஸ்கஸ். சரிங்களா? ஓகே. ஸோ நாட்கள் இன்னும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ளீஸ் சீரியஸாக எடுத்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க தயவு செய்து. ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கான ரிசல்ட்ஸ் கடவுள் கண்டிப்பாக நமக்கு தருவார். சரிங்களா? ஸோ வித் தட் வில் கெட் டு தி ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 1. The phenomenon where the expression of a gene depends on whether it is inherited from the mother or the father. சரிங்களா? ஸோ ஒரு ஜீனோட வெளிப்பாடு இன்னொரு என்ன சொல்றது, மதர்லேருந்து வருதா இல்லை ஃபாதர்லேருந்து வருதா, ஸோ இதை பொறுத்து அமையுது. அப்போ அந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஜீனோமிக் இம்பிரிண்டிங். ஜீனோமிக் இம்பிரிண்டிங். சரிங்களா? ஓகே. ஸோ லெட்ஸ் கோ த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ phenomenon where the expression of gene depends on சார்ந்து இருக்குது whether the gene is inherited from the mother or the father, which is known as genomic imprinting. இது ஒரு வருஷத்தோட ஜெனட்டிக் கொஷின்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 2. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. match the mutation type with its example and its correct description. Okay la? So frame shift mutation can occur only when there is a deletion or insertion. So one goes to B. And transition என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, when a purine is replaced by another purine, சரிங்களா, அதுதான் transition சொல்லுவோம். So option is A. And transversion அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் பார்த்தோம்னா, when purine is replaced by pyrimidine in the sequence, அது என்னன்னு பார்த்தோம்னா, this is known as transversion. And silent mutation which causes no alteration in amino acid sequence, this is known as silent mutation. சரிங்களா? நான் புரிச்சுங்க. இது முக்கியமான கொஸ்டின் with regard to genetics. ஓகேங்களா? So let's go to the question number 3. Kappa particles in paramecium. Kappa particles in paramecium are a classical example of genetic phenomenon that requires both specific factor and a dominant gene. சரிங்களா? ஸோ கில்லர் ஸ்ட்ரெயினில் ரெண்டுமே இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாமினன்ட் ஜீன் ப்ரொடியூசஸ் கப்பா பார்ட்டிகல்ஸ், அண்ட் கப்பா பார்ட்டிகல்ஸ் they get suspended in the cytoplasm region. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் அந்த பேரமிஷியம் will become a killer strain. ஓகேங்களா? ஸோ the specific cytoplasmic factor, that is factor and a dominant gene which is present in a nuclear gene. ஞாபகம் வச்சுங்க. Okay. See, the answer is A. Answer is A. Okay. Let's go to the question number 4. Genetic concept and அதோட key principle. ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹார்டி-வெய்ன்பெர்க் law என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்டி-வெய்ன்பெர்க் they talked about allelic frequency remain constant without any evolutionary change. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைன்ஸ் ஹைபோதசிஸ். லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஃபீமேல்ல they have 2 X chromosome and one gets inactivated which is known as, இது சொல்றது யாருன்னு பார்த்தா மேரி லயன். இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா லைன் ஹைபோதசிஸ். இதையும் கேட்டிருக்காங்க டிஆர்பியில். நான் வச்சுங்க. அண்ட் மார்கன் நாமே நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, strength of linkage is determined by the distance between the genes. சரிங்களா? ஒரு லிங்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதான் ஒரு குரோமோசோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தா, 2 ஜீன் தூரம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா, they undergo crossing over by and large in a huge proportions. ஞாபகம் வச்சுங்க.
சரிங்களா? லார்ஜ் ப்ரொபோர்ஷனில் வந்து த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னாவே கிராசிங் ஓவர் வில் பி மோர் பிட்வீன் தி ஜீன் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? பிட்வீன் தி ஹோமோலாகஸ் ஜீன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோம் யாருன்னு பார்த்தோம்னா மார்கன்ஸ் தியரி. அண்ட் குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து முதல் சொன்னவங்க யாருன்னு பார்த்தோம்னா தட் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை பிடில் நோ சொட்டன் அண்ட் போவெரி, அது அடிஷனல் பாயிண்ட். அண்ட் தட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்ட் பை மார்கன், டிஹெச் மார்கன் இன் ட்ரோசோஃபைலா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பீடில் அண்ட் டாட்டம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். They are the one who proposed the one gene codes for one enzyme ஞாபகம் வச்சுங்க. One gene codes for one enzyme என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா that occurs in eukaryotes. சரிங்களா? ஸோ ஒரு mRNA வந்து they code for many type of protein வந்து found in prokaryotes. அது பார்த்தோம்னா polycystonic சொல்லுவோம். பட் in the case of eukaryotes வந்து it is always monocystonic. ஓகேங்களா? ஓகே, let's go to the question number 5. A man with a blood type A and a woman with blood type B have a child with a blood type O. சரிங்களா? ஸோ யாருக்கு ஃபீமேலுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஏ பிளட் டைப், மேல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி, அண்ட் சைல்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓ. ஓகேங்களா? அந்த கப்பல் இஸ் சர்ப்ரைஸ்டு பிகாஸ் தே பிலீவ்ட் திஸ் வாஸ் இம்பாசிபிள். சரிங்களா? ஸோ கப்பல் வந்து தே கெட் சர்ப்ரைஸ்டு அப்பான் சீயிங் தியர் பேபிஸ் பிளட் குரூப். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பேபியோட பிளட் குரூப் வந்து ஓவா இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏ, ஒய்ஃபுக்கு பி, நமக்கு பி, ஒய்ஃபுக்கு ஏ, பட் எப்படி ஓ பிளட் குரூப் குழந்தை வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இது திஸ் வாஸ் எக்ஸ்பிளைன்டு பை அ ஜெனடிஸ்ட். சில எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார். ஓகேங்களா? அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தியர் நெக்ஸ்ட் சைல்டு வில் ஹேவ் பிளட் டைப் ஏ அண்ட் பி. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வி ஹாவ் டு கிராஸ் திஸ் ஞாபகம் வச்சுங்க. எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, ஒய்ஃபோட பிளட் குரூப் வந்து பி. ஓகே, ஸோ மேனோட பிளட் குரூப் வந்து ஏ அப்படின்னா அவங்களோட அல்லில் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஐஏ ஐஓ கிராஸ் ஐபி ஐஓ. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஜெனட்டிக் காம்பினேஷன். சரிங்களா? ஜீனோடைபிக் ஃப்ரீக்வன்சி. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் பண்ணோம்னா எத்தனை இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தியர் நெக்ஸ்ட் சைல்டு வில் ஹேவ் தி பிளட் டைப் ஏபி. சரிங்களா? நெக்ஸ்ட் சைல்டு ஏபியா வரதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐஏ ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 25%. அப்புறம் வந்து இதோட கிராஸ் பண்ணி போவோமே ஏ பிளட் குரூப் வரதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏ பிளட் குரூப்பு, இது பார்த்தோம்னா பி பிளட் குரூப்பு, இது பார்த்தோம்னா ஓ பிளட் குரூப். ஓகேங்களா? ஸோ இது 25%, இது ஒரு 25%, இது ஒரு 25%, அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ 25%. ஸோ நெக்ஸ்ட் சைல்டு இந்த மாதிரி காம்பினேஷன் வர்றதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ அப்போ அவங்க கேட்குறது ஏபி பிளட் குரூப் வரதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 25%. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க கண்டிப்பா போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு குழப்பம் வராது. எக்ஸாம் ஹாலில் அப்படியே வந்து சொல்றது மனக்கணக்கு மாதிரி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டு தயவு செய்து போடுங்க. அப்போதான் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து உங்களால தவிர்க்க முடியும். அப்படியே வந்து நம்ம அப்படியே போட்டலாமே அப்படின்னு போடக்கூடாது. மைண்ட்லேயே வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி போடுங்க டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டினையும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க டிஆர்பியில். அல்காப்டன்யூரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டியூ டு தி லேக் ஆஃப் ஹோமோஜெனடிஸ்டிக் ஆசிட் ஆக்சிடேஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அண்ட் ஃபினைல் கீட்டன் என்ன நம்ம தெரியும், லேக் ஆஃப் ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். அண்ட் அல்பினிசமியா வருது எப்படி வருதுன்னு பார்த்தா லேக் ஆஃப் டைரோசினேஸ். அண்ட் டவுன் சிண்ட்ரோம் நம்மளுக்கு தெரியும் 21 ட்ரைசோமி.
ஓகேங்களா. ஸோ படிக்கும்போது இதெல்லாம் வந்து என்சைமேட்டிக் இது ப்ராப்ளம் என்னென்ன இருந்துச்சுன்னாவே இது ஜெனடிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு யூ மஸ்ட் பி தரோ வித் தட். ஓகேங்களா. ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 7. X is a blood group genotype and Y is its phenotype. X வந்து பார்த்தோம்னா ஜீனோடைப்பா அண்ட் Y வந்து ஒரு phenotype. And the genotype X is considered the universal donor. Universal donor என்னது நம்மளுக்கு O blood group. ஓகே, and X and Y are அப்படின்னு பார்த்தோம்னா X Y வந்து என்னன்னு பார்த்தோம்னா phenotype O blood group இருக்கான். என்னன்னு சொல்லிட்டாங்க. X genotype X வந்து is considered as the universal donor. So option C is the right answer. Option C is the right answer. Okay. ஓகே, ஏன் இந்த எக்ஸ் டைப் எக்ஸ் அண்ட் ஒய் டைப் கொஸ்டின்ஸ் நிறைய கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டிஆர்பிலும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி யோசிச்சு நான் பண்ணியிருக்கேன். நான் வச்சுங்க. And X is a chromosomal condition and Y is its associated syndrome. சரிங்களா. எக்ஸ் வந்து என்னன்றது குரோமோசோமல் கண்டிஷன் அண்ட் ஒய் வந்து இட்ஸ் அசோசியேட்டட் syndrome. The condition X involves trisomy. Trisomy என்னது டவுன் சிண்ட்ரோம் ஞாபகம் வரணும். அண்ட் 21 குரோமோசோம் இதே இவங்களே கொடுத்துருக்காங்க. குரோமோசோம் நம்பர் 21ல ட்ரைசோமி கண்டிஷன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டவுன் சிண்ட்ரோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இன்டெரக்டாக தான் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ நம்ம டெஸ்ட் பேச்சஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு 3000 கொஸ்டின்ஸுமே இருக்கு. நீங்கள் வந்து டெஸ்ட் பேச்சஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹவு they will be useful so much. சரிங்களா, in your examination சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பேச்சஸ் ஜாயின் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஆங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா. ஸோ ப்ளீஸ் ஜாயின் அவர் டெஸ்ட் பேட்ச். ஓகே, let's go to the question number 9. A scientist is trying to produce human growth hormone in E. coli. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஹியூமன் growth ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஈகோலை. ஸோ growth ஹார்மோன் எதில் வருது நமக்கு ஹியூமன்ல. பட் நம்மளுடைய இதுன்னு பார்த்தோம்னா யூகேரியோட்ஸ். பட் he is trying to synthesize the hormone in prokaryotes. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. and the bacterial cells transcribe the gene but produce a non-functional but much longer protein. சரிங்களா, non-functionalaவும் இருக்கு and longer proteinaவும் இருக்கு. ஓகேங்களா. the most likely explanation is that the scientists failed to use என்ன அப்படின்னு பார்த்தோம்னா recombinant DNA version வந்து fail to use. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக வந்து இன்ட்ரான்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா நான் கோடிங் ரீஜன்ஸ் இன் எம்ஆர்என்ஏ ஞாபகம் வச்சுங்க. அவர் ஜீன்ஸ் வந்து அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிட்டாரு நம்மளுடைய ஹியூமன் ஜீன்லேருந்து உற்பத்தி பண்ணுற growth ஹார்மோன். ஹியூமன் ஜீன் தான் வந்து ஒரு ஹார்மோன், ஒரு ஜீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து growth ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அவர் என்ன பண்ணாரு, இன்ட்ரான்ஸை வந்து கட் பண்ணாம, ஏன்னா வந்து ப்ரோகேரியட்ஸ்ல வந்து இந்த ஸ்பைசிங் மெக்கானிசம்ஸ் கிடையாது. ஸ்பைசிங் மெக்கானிசம் வந்து which is absent in prokaryotes but found in eukaryotes. ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு வந்து இது நடக்கும், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு நடக்கும். பட் அங்கே இருக்காது, ஏன்னா ஸ்பைசிங் மெக்கானிசம் இஸ் ஆப்சென்ட் இன் ப்ரோகேரியட்ஸ். அதனால தான் வந்து தே ப்ரொடியூஸ் அ நான் ஃபங்க்ஷனல் திங், நான் ஃபங்க்ஷனல் ஹார்மோன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the chain is longer, the protein length is pretty longer. ஓகேங்களா. ஸோ ஏன் அதனால தான் வந்து the most likely explanation is that the scientists failed to use cDNA. cDNA அப்படின்னு பார்த்தோம்னா recombinant DNA. ஓகேங்களா. ஓகே, ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து சிடிஎன்ஏ இன்சர்ட் பண்ண முன்னாடி இன்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒன்லி எக்ஸான்ஸ் மட்டும் தான் அவர் வந்து ஈக்குவலில் இன்சர்ட் பண்ணிருக்கணும். அப்போதான் வந்து the E. coli would produce functional and ஃபங்க்ஷனல் growth ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரீசன்.
ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னா ஸோ மற்ற கொஷின்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? த ஹெரிடிட்டரி ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கில்லர் ட்ரைட் இன் பேரமிஷியம் இஸ் நோன் அஸ் என்னன்னு பார்த்தோம்னா கப்பா பார்ட்டிகல்ஸ். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 to 13 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் பிஒய்க்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. So let's see the question number 11. Which law provides a mathematical formula to calculate genotypic and allelic frequency in a population? Allelic frequency நாவே நம்ம என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா this is always connected with the Hardy and Weinberg equilibrium. ஞாபகம் வச்சுங்க. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. p square plus 2pq plus q square is equal to 1. Is equal to 1. ஞாபகம் வச்சுங்க. So let's go to the question number 13. In a dihybrid cross for unlinked genes, the expected 9:3:3:1 ratio is observed. However, in a separate dihybrid cross for two other genes, a 1:1:1:1 ratio is observed in offspring. The second cross was most likely to be what? It is most likely to be a test cross. It is most likely to be a ஏன்னா டெஸ்ட் கிராஸோட ரேஷியோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா 1:1 அண்ட் டை ஹைபிரிட் கிராஸ்ல வந்துன்னு பார்த்தோம்னா இதுதான் 1:1:1:1. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா we take two traits. சரிங்களா? எங்க டை ஹைபிரிட் கிராஸ்ல அண்ட் மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா we only have taken only one trait. சரிங்களா? ஓகே, அதுதான் ரீசன். Okay, so let's finish this off. இதுல இருந்து கொஸ்டின்ஸ்க்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. மேட்ச் பண்ணுங்க காலம் 1ல வித் அதோட ஃபீச்சர்ஸ். இது நல்லா தெரியும். கப்பா பார்ட்டிகல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஃபேக்டர் இன் பேரமிஷியம் அண்ட் பிளாஸ்மிட் கேரிஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஆன்டிபயோட்டிக் நான் வந்து பயோடெக்னாலஜி பேசிக் கான்செப்ட் சொல்லும் போது பிளாஸ்மிட் வில் ஹாவ் டு பொசஸ் what? The antibiotic resistant gene, which is known as, which is primarily like ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனு டெட்ராசைக்ளின் அண்ட் ஆம்பிசிலின். சரிங்களா? ஸோ அது எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா which is used to eliminate transformants from the non-transformant. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அண்ட் எபிசோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a plasmid that can integrate into a chromosome. So plasmid வந்து that can integrate into a chromosome. ஞாபகம் வச்சுங்க. அதுதான் எபிசோம். அண்ட் a segment of coding a region coding for a polypeptide which is known as histone. ஞாபகம் வச்சுங்க. Okay, so let's go to the question number 15. An individual with two identical alleles for a specific gene locus is இது நம்மளுக்கு தெரியும். ஐடென்டிக்கல் அல்லீல்ஸ்லவே நம்மளுக்கு என்னது ஹோமோசைகஸ். என்னது ஹோமோசைகஸ். ஞாபகம் வச்சுங்க. Okay, let's take a look at the question number 16. X is a term for a gene and Y is its definition. The gene X has control over the expression of other non-allelic genes. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளோட ஆப்ஷன்ல வந்து they have the control over allelic genes ன்னு சொல்லுவாங்க. This is wrong and this is right. சரிங்களா? So they have the control over non-allelic genes and X and Y respectively are. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம எப்போ வந்து when the gene has a control over the expression of another non-allelic geneவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா எபிஸ்டாட்டிக் ஜீன் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிஸ்டாட்டிக் ஜீன் என்னன்னு பார்த்தோம்னா the gene which suppresses the expression of other gene அப்படின்னு பார்த்தோம்னா எபிஸ்டாட்டிக் ஜீன். The gene which gets suppressed which is known as hypostatic gene. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜீன் 1 வந்து ஜீன் 2ஓட எக்ஸ்பிரஷனை வந்து மட்டுப்படுத்துது அப்படின்னாவே இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிஸ்டாட்டிக் ஜீன். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன்.
அதை நான் டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். The gene which has the control over the other gene, which is known as epistatic gene, and the gene which gets suppressed, which is known as hypostatic gene. சரிங்களா? Hypostatic gene. நான் போச்சுங்க. ஓகே. ஸோ இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு கொஷின்ஸில் ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் சொன்னால் நீங்கள் திணறக்கூடாது. யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 17. Chromosomal theory of linkage, which belongs to T.H. Morgan, and he was the one who experimentally proved chromosomal theory of linkage. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அவர் அடிஷனல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அப்படின்னு அவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த 2 ஜீனுக்கு இடையில இருக்கு. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதேசிஸ் வந்து பிரிடிலண்ட் ஆட்டம் நம்ம நல்லா தெரியும். ரீகாம்பினேஷன் இன் ஸ்வீட் பீ பிளான்ட், இன் ஸ்வீட் பீஸ் வந்து பார்த்தா பன்னெட்டு. அண்ட் தென் ஏபிஓ குரூப் வந்து லாண்ட்ஸ்டைனர். ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸியான மேட்ச் ஃபாலோயிங் தான். ஓகே, ஒரு முறை கோத்ரூ பண்ணாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, let's go to question number 18. Continuous variation in traits like human skin color is best explained by, it is best explained by polygenic inheritance. Another polygenic inheritance. Polygenic inheritance another many genes controls single traits. Adana poly another many gene, நிறைய ஜீன் வந்து ஒரு சிங்கிள் ட்ரைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அது பாலிஜெனிக். ஸோ இந்த பாலிஜெனிக்கும் இந்த பிளியோட்ரோபிக்கும் நம்ம வந்து நிறைய குழப்பம் வரும். சரிங்களா? இது குழம்பவே கூடாது. பாலினதுன்னா மெனி ஜீன் வந்து கண்ட்ரோல் சிங்கிள் கேரக்டர். ஓகேங்களா? இது பிளியோட்ரோபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல்ஸ் தி மெனி ஃபினோடைபிக் ஆஸ்பெக்ட்ஸ். சரிங்களா? அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா பிளியோட்ரோபி. ஸோ நீங்க 2 கான்செப்டுமே வந்து ரொம்ப தரவா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, let's go to the question number 19. X is a type of cross and Y is its primary purpose. The cross X is performed between an individual with a dominant phenotype and a homozygous recessive individual, and X and Y respectively are. X and Y respectively are அப்படின்னு பார்த்தோம்னா, see இந்த cross எப்படி பண்ணான்னு பண்ணலாம். X is a type of cross and Y is its primary purpose. The cross X is performed between an individual with dominant phenotype with a homozygous recessive. இதுதான் கீ டேர்ம். எப்போ வந்து ஒரு கிராஸ் வந்து ஹோமோசைகஸ் ரெசிசிவோட பண்ணும்போது அந்த கிராஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் கிராஸ். அந்த கிராஸ் எதுக்கு பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டு டிட்டர்மின் தி ஜீனோடைப் ஆஃப் தி டாமினன்ட் பேரண்ட். சரிங்களா? ஸோ டாமினன்ட் ஹோமோசைகஸ் டாமினண்டா இல்லை ஹெட்டிரோசைகஸ் டாமினண்டா ஒரு பேரண்ட்டு, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒன்லி த்ரூ த டெஸ்ட் நோன் அஸ் டெஸ்ட் கிராஸ். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் கிராஸோட ரேஷியோ மோனோஹைபிரிட்ல என்னது 1:1, டைஹைபிரிட்ல என்னது அப்படின்னு பார்த்தா 1:1:1. சரிங்களா? ஸோ இதை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது முக்கியமாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ let's go to the question number 20. கொஸ்டின் நம்பர் 20ல சால்வ் பண்ணுங்க. மல்டிபிள் அல்லீல்ஸ் என்னது? நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியல தான் நீங்க என்ன பண்ணுங்க, ப்ளே பண்ணி ஆன்சரை பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அடிஷனல் ஆன்லைன்ல எப்படி படிக்குதுன்னு இதெல்லாம் ஒரு க்ளூ. சரிங்களா? நான் படிக்கும் போது அப்படிதான் படித்தேன். அப்படியே இந்த டைம்ல பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணணும். புரியல மட்டும் வீடியோ அப்படியே ப்ளே பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நிறைய பேர் அதான் பண்றீங்க, ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றீங்க அப்படிதான் நான் சார் பண்றேன் சார் அப்படின்ட்டு. பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸ் ஏபிஓ பிளட் குரூப் அண்ட் ஏபிஓ பிளட் குரூப்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோ டாமினன்ட். சரிங்களா? ஏன் கோ டாமினன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம்னா, டாமினன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெண்டலோட பிரின்சிபல் படி ஒரு டாமினன்ட் ஜீன் தான் அந்த ஜெனரேஷன்ல வெளிப்படணும். அதன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாமினன்ட்டு. சரிங்களா? ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏவும் அப்பியர் ஆகுது, பியும் அப்பியர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஓ பிளட் குரூப்
ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி டாமினண்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கோ டாமினன்ட். அதுக்கு பேர் தான் என்னது? கோ டாமினன்ட். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் வந்து தே ஹேவ் 3 அல்லீல்ஸ், IA, IB அண்ட் I0. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அண்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து this is the example for this is human skin color. And cytoplasmic inheritance kappa particles and sex linked inheritance பார்த்தோம்னா கலர் பிளைண்ட்னஸ். ஏன் வந்து கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கலர் பிளைண்ட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டீன் வந்து தட் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் தி வாட் X chromosome, not in the Y chromosome, not in the somatic chromosome. ஞாபகம் வச்சுங்க. That is only found in the allosome. Allosome என்னது? Allosome is referred as a sex chromosome, and autosome is referred as a body chromosome. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஜெனடிக்ஸில் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கலாம் இஃப் யூ நோ த கான்செப்ட்ஸ். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து மெமரி லெவல் வந்து கொஞ்சமாக தான் கேட்பாங்க ஜெனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இந்த ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வந்து கேட்பாங்க. ஸோ யூ மஸ்ட் பி தரோ வித் தி கான்செப்ட்ஸ். ஓகே. So question number 21, the hemolytic disease of the newborn, erythroblastosis fetalis, occurs when a mother வந்து என்னன்னு பார்த்தோன்னா என்னவா இருக்கணும்? RH மைனஸ் அண்ட் the baby என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா RH பிளஸ். நான் இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்கேன் பாருங்க. வழக்கமா என்ன கேட்பாங்க? மதர் எப்படி இருக்கணும், ஃபாதர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மதர் என்னவா இருக்கணும்னு பார்த்தோம்னா RH மைனஸ் இருக்கணும். ஃபாதர் எப்படி இருக்கணும்? RH பிளஸாக இருக்கணும். ஆனால் இங்கே வித்தியாசமாக வந்து கேரிஸ் அண்ட் சைல்டுன்னு கொடுத்துருக்கோம். சைல்டுக்கு என்னன்னு பார்த்தோன்னா அவரோட ஹஸ்பண்டோட RH ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா RH பிளஸ். ஏன்னா RH பிளஸ் என்னது? டாமினன்ட். ஸோ டாமினன்ட் ஜீன் தான் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும். சரிங்களா? அக்கார்டிங் டு த லா ஆஃப் டாமினன்ஸ் வந்து டாமினன்ட் ஜீன் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ வந்து சைல்டுமே என்ன RH ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டுக்கு சைல்டு ஷுட் கேரி RH பிளஸ் குரூப் திங். சரிங்களா? ஓகே. ஸோ இதோட வந்து இந்த ஜெனட்டிக்கோட பேசிக் கொஸ்டின்ஸ் முடியுது. டைம் இருந்தால் நமக்கு வந்து நான் நிறைய வந்து போடுறேன். ஏன்னா இன்னும் சைக்காலஜிலாம் நான் இன்னும் என்ன சொல்ல MCQs எல்லாம் போட தருவங்கள. ஸோ அதுவுமே வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? சைக்காலஜி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தியரிட்டிக்கலாக நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு டீச் சைக்காலஜி ஆன் அவர் சேனல். பட் ஃபியூச்சரில் நம்ம நிறைய டீச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டோன்ட் பி லெத்தாஜிக். டைம் வந்து வில் ரன் அவே. சரியா? இன் a split of seconds. சரியா? ஸோ ப்ளீஸ் கெட் டு ஸ்டடிங் ஹேபிட்ஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 10 hours ஆகுது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ யார் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தே வில் கெட் த்ரூ தி PGTRB 2025. ஞாபகம் வச்சுங்க. அண்டு நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் வந்து we will not be able to get through. சரிங்களா? unless you know the basic concepts. 3 monthsல கூட நம்ம படிச்சு பாஸ் பண்ணலாம். பட் we must have that caliber and potentials. ஓகேங்களா? எல்லாருமே வந்து will have the same caliber தான். பட் புரிஞ்சிக்கக்கூடிய விதம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய சேனலோட மெயின் மந்த்ராவே என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துறதுக்காக தான். சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினான வந்து நீங்கள் ஒரு 9 யூனிட் எதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீங்கள் எதில் வந்து ஒரு 12 யூனிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் 12 வந்து 9 யூனிட் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்குன்னா அந்த 9 யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதில் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக மற்ற 3 யூனிட் வந்து படிக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுவும் பண்ணணும். பட்டு ஆல்மோஸ்ட் வந்து அபவ் 95, 92, 95 எடுத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 110 யூ வில் கெட் த்ரூ. சரிங்களா? ஸோ அதான் என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து மேஜரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி
அபவ் 90 எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 10 மார்க்கு ஜிகே அண்ட் சைக்காலஜியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ வில் கெட் த்ரூ. சரிங்களா? நீங்கள் வந்து நான் ஜிகே படிக்கிறேன், நான் சைக்காலஜி படிக்கிறேன், நான் தமிழ் படிக்கிறேன்னாவே ஸோ நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் படிங்க. பட்டு ரிவிஷன் தயவுசெய்து பண்ணணும். ரிவிஷன் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. தியரிட்டிக்கலாக படிச்சுட்டே போயிருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. யூ வில் ஹாவ் டு கம்பீட் வித் அதர் பீப்புள் பை டேக்கிங் தி டெஸ்ட் பேட்சஸ். சரிங்களா? உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ டெஸ்ட் பேட்சஸ் எடுத்துங்க. தயவு செய்து டெஸ்ட் பேட்சஸ் போட்டால் மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும். சரிங்களா? இல்லைன்னா வந்து பண்ண முடியாது. ஸோ அதான் என்னோட பெஸ்ட்டு சஜஷனு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ப்ரூவன் சஜஷன். சரிங்களா? இது வந்து ப்ரூவன் ஆப்ஷன் அண்டு அட்வைஸு. அண்ட் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் இஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வந்து என்ன பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் வந்து லைக்ஸாவது போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.